ரீசெண்டா கூட ஸ்ரீகாந்த் நெறைய குடும்ப ஃபோட்டோலாம் போட்டிருந்தாரு. ரொம்ப ஹேப்பியா இருக்க மாரி காட்டிப்பாரு. அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ்லயே பார்த்தீங்கன்னா, பெருசா அவரு வந்து கலந்துக்கிட்டதா இல்ல. படங்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட, ஸ்ரீகாந்த் ரொம்ப ஆக்டிவா நல்லா தான் போயிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு இப்படி இருக்கிறது எப்படி சார் இல்ல எடுத்துக்கலாம்? உண்மையிலேயே பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு பெரிய முயற்சியோட சினிமாவுக்கு வந்து, படிப்படியா முன்னேறி வந்து பல பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு பிறகு வந்தவர். ஆனா, அவரு இந்த வழக்குல எப்படி மாட்டி உள்ள போவாருங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி போதைப் பொருள் வச்சிருக்க அதுவும் அந்த மாதிரி சிந்தெடிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிலாம் இதுவரைக்கும் யாரும் மாட்டினதில்ல. போதையை ஓட்டிட்டு காரை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. பார்ட்டியில தகராறு. கேட்டா குடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த மாதிரியான நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அது புதுசா இருக்கு. மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் பெருசு இது. வாடிக்கையான பாம்பேல போட்டீங்கன்னா, பாலிவுட்ல போட்டீங்கன்னா நிறைய அந்த மாதிரியான கலாச்சாரங்கள் அதில் அரெஸ்ட் பண்றது, அதில் வந்து குடிக்கல யூஸ் பண்ணலன்னா மாறி பார்ப்பாங்க. இவன குடிக்க மாட்றான். இல்ல அதில் அரெஸ்ட் பண்ணி அதில் லிங்க்ல உள்ள ஆட்கள் நிறைய அந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். பாலிவுட்ல இப்போ தெலுங்குல கூட வந்துருச்சு, ஆந்திரால கூட வந்துருச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான ஒரு ட்ரக் யூஸ் பண்ணி ஒரு நடிகர் மாட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போதான் புதுசா இருக்கு. அது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. இது ஒரு பெரிய விசாரணை வளையும் பெருசா போகுது, பெரிய தொடர்புகள்லாம் வரைக்கும் போகுங்கிற மாதிரி தகவல் வருது.